புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபைகளுக்கான தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகின்றன. 2011ஆம் ஆண்டில் நடத்தப்படவிருந்த 2 பிரதேச சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 2011ஆம் ஆண்டில் வடக்கில் சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்ற போது புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. கன்னிவெடி அகற்றல், மீள்குடியேற்றம் செய்யப்படாமை உள்ளிட்ட காரணங்களை முன்வைத்து புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தலை ஒத்திவைக்குமாறு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. நிலைமை சுமூகமடைந்ததால் குறித்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல்கள் செயலகம் தீர்மானித்துள்ளது. அதன்படி புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தல் எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெற உள்ளது. இவ்விரண்டு தேர்தல்களும் 2011ஆம் ஆண்டு வேட்புமனு கோரப்பட்டு வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்ற செயல்முறை காரணமாக இத்தேர்தல் இடைநிறுத்தப்பட்டு நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்ட மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதை தொடர்ந்து தேர்தல்கள் திணைக்களம் இத்தேர்தல்களை நடாத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளது. தேர்தலில் புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்கு 9 உறுப்பினர்களும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைக்கு 11 உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்பட உள்ளனர். புதுக்குடியிருப்பு பிரதேச சபைக்காக 5 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளும் ஒரு சுயேட்சை குழுவும், கரைத்துறைப்பற்று பிரதேச சபைக்காக அங்கீகரிக்கப்பட்ட 6 அரசியல் கட்சிகளும் தேர்தலில் போட்டியிடுகின்றன. 2014ஆம் ஆண்டு வாக்காளர் டாப்பின்படி இந்த 2 பிரதேச சபைகளிலும் மொத்தமாக 52,758 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். வாக்காளர் அட்டைகள் கிடைக்காதவர்கள் பிரதேசத்துக்குரிய தபால் நிலையத்தில் அதனை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இதற்காக 95 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 6 வாக்கெண்ணும் நிலையங்களும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு கடமைகளும் போலீசார் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் 2014ஆம் ஆண்டு வாக்களிக்க தகுதி பெற்றவர்கள் வாக்களிக்க முடியும். அவர்களுக்கான வாக்காளர் அட்டைகள் தபால் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை பெற்றுக் கொள்ளாதவர்கள் அந்த தொடர்புடைய தபாலகங்களில் பெற்றுக் கொள்ள முடியும். தேர்தல் பிரசார பணிகள் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வர உள்ள நிலையில் புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளின் இன்றைய நிலை தொடர்பான தகவலை தருகிறார் எமது பிராந்திய செய்தியாளர். கட்சிகள் அனைத்தும் மும்முரமான தேர்தல் பிரச்சார கூட்டங்களை ஆங்காங்கே நடத்தி வருகின்றன. ஆனால் மக்களிடையே தேர்தல் பற்றிய ஒரு சரியான ஆர்வ நிலை இல்லாத நிலைமையே காணப்படுகிறது. தேர்தல் தொடர்பான மேலதிக தகவல்களை தொடர்ந்து நாங்கள் இங்கிருந்து தருவதற்கு காத்திருக்கின்றோம். நியூஸ் பஸ் செய்திகளுக்காக முல்லைத்தீவிலிருந்து விஜயகுமார் மதிவதனன். தேர்தல் பிரசார நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்த பின்னர் அது சார்ந்த விடயங்களில் ஈடுபடுவது சட்டவிரோதமானது என பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் M.A. முகமது சுட்டிக்காட்டுகிறார். பொதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறைப்பற்று பிரதேச சபைகளுக்கான தேர்தலில் பிரச்சார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் முடிவுக்கு வருகிறது. இந்த பிரச்சார நடவடிக்கைகளில் பிரச்சார கூட்டங்களை நடாத்துதல், வீடு வீடாக சென்று வாக்குகளை பரிந்து கேட்டல், துண்டு பிரசுரங்களை பகிர்ந்தளித்தல் போன்ற அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட்டுள்ளன.